வணக்கம் அன்பர்களே. சென்ற சில பகுதிகளாக நாம் கடையேழு வள்ளல்களில் ஆய் அந்திரன், ஓரி, காரி மற்றும் இந்த கடையேழு வள்ளல்களில் அல்லாத மிகச்சிறந்த ஒரு குறுநில மன்னனான நன்னன் போன்றவர்களின் வரலாற்றை பார்த்து வருகின்றோம். இந்த பகுதியில் இந்த கடையேழு வள்ளல்களில் மிகவும் புகழ் பெற்றவனாக ஒரு லெஜண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரபலமான வேள்பாரியின் வரலாற்றை பார்க்க போகின்றோம். இந்த வேள்பாரியின் புகழை தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கடத்தி வந்திருக்கின்றனர். 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமய குரவர்களில் ஒருவரான சுந்தரர் தன்னுடைய திருப்புகலூர் தேவாரத்தில் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்று தொடங்குகின்ற அந்த தேவார பதிகத்தின் 2வது பாட்டு, மிடுக்கிலாதானே வீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்று பாடுகின்றார். ஒருவனை நீ வீமனை போல் பலசாலி, வில்லுக்கு அர்ஜுனனை போன்றவன் என்றெல்லாம் புகழ்ந்தால் மட்டும் அவனுக்கு வலிமை வந்துவிடுமா? அதுபோல் ஒருவனை நீ வள்ளல் தன்மையில் பாரியை போன்றவன் என்று புகழ்ந்தால் மட்டும் அவனுக்கு வள்ளல் தன்மை வந்துவிடுமா என்று கேட்டுவிட்டு சுந்தரர் சொல்கின்றார், அதுபோல் பொடிகொள் மேனியம் புண்ணியன் புகழூரை பாடுமென் புலவீர்கள் அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. ஆதலால் நீற்றை கொண்ட மேனியை உடையவனாகிய கேட்பதை கொடுக்கக்கூடியவனாகிய எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டால் கிடைத்தற்கு அரிய வீடு பேறு கிடைக்கும் என்று சுந்தரர் அழகாக முடிக்கின்றார். நம்பியாரூரன் என்ற இயற்பெயர் கொண்ட சுந்தரர் 8ஆம் நூற்றாண்டு என்னும்போது கிட்டத்தட்ட பாரி வாழ்ந்த ஒரு 600 ஆண்டு காலத்திற்கு பின் அவர் வருகின்றார். அப்போ அந்த காலகட்டத்திலேயே பாரியின் புகழ் இந்த தமிழ் பகுதி முழுவதிலும் பறந்திருக்கின்றது. இப்படி இந்த கடையேழு வள்ளல்களின் கதைகளையும் தமிழ் மக்கள் கடத்தி வந்த பாங்கினை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதாவது இந்த காலத்தில் நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரவலான தகவல் பரிமாற்ற முறை எதுவுமே இல்லாத காலத்தில் இவர்களை பற்றிய கதைகள் நூற்றாண்டாக வழங்கி வந்திருக்கிறது. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வேள்பாரியை பற்றி பல நூல்களும் செய்யுள்களும் இயற்றப்பட்டன. ஆனால் இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை குறித்த வரலாற்று தரவுகளுக்கு ஒவ்வாத பல செய்திகளும் அந்த கதைக்குள் அடங்கிவிட்டன. அப்போ இந்த பகுதியில் நாம் என்ன பண்ண போகிறோம், பாரியின் வரலாற்றை சங்க இலக்கியம் காட்டும் தரவுகளின் வாயிலாகத்தான் பெரும்பாலும் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் பிற்காலத்தில் த மிடிவல் பீரியட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்வெட்டு செய்திகளில் கூட கதைகள் கலந்து விட்டன. பாரியின் ஆட்சி காலம் ஏறத்தாழ 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று வைத்து கொள்ளலாம். அதியமான், ஓரி, காரி இவர்கள் எல்லாரும் அவனுடைய சமகாலத்து குறுநில மன்னர்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மூவேந்தர்களாகிய சேர, சோழ, பாண்டியர் வெறித்தனமாக அவருடைய ஆட்சியின் எல்லைகளை விரித்து கொண்டிருந்தனர். அப்போ ஏற்கனவே மலைப்பகுதிகளில் இந்த குறுநில மன்னர்கள் ஆட்சி செலுத்த ஆற்றுப்படுகைகளை ஒட்டிய வளமான வயல்களுடன் கூடிய நாடுகளை இந்த மூவேந்தர் கொண்டிருந்த போதிலும் இந்த குறுநில மன்னர்களையும் தோற்கடித்து அவர்களுடைய அந்த பகுதிகளை தங்கள் நாட்டுடன் இணைத்து கொள்வதில் இந்த மூவேந்தரும் மிக மும்முரமாக போரிட்டு கொண்டிருந்த ஒரு காலம் அது. எப்படி அந்த போர் வெறிக்கு ஓரி, காரி போன்றவர்கள் பலியானார்கள் என்பது குறித்து நாம் முற்பகுதிகளில் பார்த்திருக்கின்றோம். இப்போ வேள்பாரியுடைய ஆட்சி என்பது பரம்பு நாடு எனப்படுகின்ற ஒரு மலைப்பகுதியில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமங்கள் உள்ளிட்ட ஒரு பகுதியாக இந்த பரம்பு நாடு இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற பிரான்மலை என்கின்ற பகுதியாக நமக்கு காட்டப்படுகின்றது. கிழக்கே சேர அரசின் ஒரு எல்லை பகுதியான நெடுங்காடி வரை இந்த இடம் பறந்திருக்கின்றது. சங்க காலத்தில் முத்தூறு கூற்றம், மிழலை கூற்றம் என்ற பகுதிகளை ஒட்டியதாக பாரியின் பரம்பு மலை இருந்தது. கூற்றம் என்பது ஒரு பகுதி, ஒரு நாடு. புகழ்பெற்ற தமிழ் பேரறிஞரான பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்கள் 2021 வெளியிட்ட அவருடைய அகநானூரை பற்றிய புத்தகத்தில்
எப்படி பாரியோட பரம்பு நாடு வறட்சியான பகுதிகளாகிய இன்றைய ராமநாதபுரம், திருப்பத்தூர் மற்றும் பரமக்குடியின் சில பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது என்று காட்டுகின்றார். பரம்பக்குடி என்ற பெயரோடு அந்த காலத்தில் வழங்கிய பரம்பு நாட்டின் ஒரு பகுதியே இன்று பரமக்குடி என்று ஆகிவிட்டது என்பதையும் அவர் குறிக்கின்றார். இதில் முத்தூறு கூற்றம் என்பது பாம்பாறு என்கின்ற ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது. மிழலை கூற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீவு போல, வடக்கே வெள்ளாறு, தெற்கே பாம்பாறு, மேற்கில் பார்த்திங்கன்னா கடற்கரை, அதாவது இன்றைய வங்காள விரிகுடா, இதற்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. இந்த முத்தூறு கூற்றம் மற்றும் மிழலை கூற்றம் இது இரண்டுமே மற்றும் ஒரு புகழ் பெற்ற குறுநில மன்னனான வேள் எவ்வியின் ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்த வேள்பாரி இந்த வேள் எவ்வியின் பரம்பரையில் வந்தவன் என்பதை கபிலர் ஒரு புறநானூற்று பாடலில் காட்டுகின்றார். இயல்தேர் அண்ணல் எவ்வி தொல்குடி படியர் மற்ற இவர் கைவன் பாரி என்கின்ற ஒரு வரியை வைக்கின்றார். தொல்குடி என்பது மிக பழமையான ஒரு குடி. அப்படிங்கிறப்போ இந்த பகுதிகள் எல்லாம் இந்த வேளிர் குலத்தின் ஆட்சியில் பல நூறு ஆண்டுகளாக இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புலப்படுகின்றது. எபிகிராஃபிகா இண்டிகா என்ற தொல்லியல் துறை சார்ந்த ஒரு பதிவில் இந்த மிழலை கூற்றம் மற்றும் முத்தூறு கூற்றத்தில் எந்தெந்த ஊர்கள் அடங்கியிருந்தன என்று ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எபிகிராஃபிகா இண்டிகாவில் என்ன குறித்திருக்கிறார்கள் என்றால், வேள் எவ்விக்கு அடுத்ததாக அந்த பகுதிக்கு ஆட்சிக்கு வந்தவன் வேள்பாரியாக இருந்திருக்க வேண்டும். இந்த பகுதிகளுக்கு தெற்காக இருந்தது பாண்டிய நாடு. மாங்குடி கிழார் ஒரு புறநானூற்று பாடலில் எப்படி இந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வேள் எவ்வியை தோற்கடித்து அவனுடைய நாடுகளை எடுத்துக்கொண்டான் என்பதை விவரிக்கின்றார். முன்னீர் உண்டு முன்னீர் பாயும் தாங்கா உறையுள் நல்லூர் கெழிய ஓம்பா ஈகை மாவேள் எவ்வி புனலம் புதவின் மிழலையோடு என்று பாடல் போகின்றது. அந்த காலத்திலேயே புனலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றுப்படுகையில் ஓடுகின்ற நீரினை ஒழுங்கு செய்யக்கூடிய ஸ்லூஸ் கேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், அதை அமைத்திருந்தானாம் இந்த வேள் எவ்வி. அப்படிப்பட்ட மிழலை கூற்றத்தை பெரும் கொடையாளியான வேள் எவ்வியிடமிருந்து கைப்பற்றிய பாண்டிய மன்னன் என்று பாடுகின்றார். இந்த பாட்டில் முன்னீர் என்பது கடலை குறிக்கின்றது என்பதை வைத்துத்தான் மிழலை கூற்றத்தின் மேற்கு எல்லை வங்காள விரிகுடா என்கின்ற முடிவுக்கு நாம் வருகின்றோம். தொடர்ந்து அந்த பாட்டில் மாங்குடி கிழார் பாடுகின்றார். பொன்னணி யானை தொல்முதிர் வேளிர் குப்பை நெல்லின் முத்தூறு தந்த கொற்ற நீழ்கொடி கொடிதேர் செழிய. அடுத்ததாக முத்தூறு கூற்றத்தையும் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வென்று விடுகின்றான். இந்த தலையாலங்கானத்து போரில் பாண்டிய நெடுஞ்செழியனின் ஒரு படைத்தளபதியாக விளங்கிய அகுதை என்பவன் இந்த வேளெவ்வியை கொன்றுவிடுகின்றான். இந்த வேளெவ்வி வீழ்ந்த பிறகு அவனுடைய நாட்டின் எல்லை பகுதியில் இருந்த பரம்பு மலையையும் அதை சுற்றியுள்ள ஊர்களையும் வேள்பாரி பிடித்து கொள்கின்றான். இந்த மூவருக்கும் அடங்காத ஒரு தன்னாட்சியை அங்கு அவன் அமைத்தான் என்கின்ற செய்தியை தன்னுடைய த தமிழ்ஸ் 1800 years ago என்கின்ற புத்தகத்தில் திரு கனகசபை பிள்ளை அவர்கள் நமக்கு பதிந்து காட்டுகின்றார். எப்படி இந்த வேள்பாரி பாணர்களுக்கு மிகவும் பிடித்தவனாக இருந்தான் என்பது குறித்தும் அவனுடைய வல்லன்மையை இந்த பாணர்கள் மூவரிடங்களுக்கும் சென்று பாடி பரவியதால் அவனுடைய புகழை கண்டு இந்த மூவேந்தர்களும் பொறாமை கொண்டனர் என்கின்ற செய்தியையும் அவர் பதிகின்றார். பாரியின் அவையிலே இருந்த புகழ்பெற்ற கவிஞர் கபிலர். அவர் பாரியை குறித்து புறநானூற்றில் 17 பாடல்களை வழங்கியுள்ளார். நாம் மலையமான் திருமுடிக்காரியை பற்றிய ஒரு பகுதியில் எப்படி இந்த கபிலர் திருமுடிக்காரியை குறித்து ஒரு 4 புறநானூற்று பாடல்களை பாடியுள்ளார் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னனாகிய செல்வ கடுங்கோ ஆழியாதன் இவனை பற்றியும் புறநானூற்றில் கபிலர் பாடல்களை பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பதிற்றுப்பத்தின் 7ஆம் பத்தை இந்த சேர மன்னன் மீது கபிலர் பாடியுள்ளார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கபிலரும் சேர மன்னனின் ஆதரவு பெற்ற புலவராக நீண்ட நாள் இருந்திருக்கிறார். அதற்கப்புறம் அவர் பாரியுடைய ஒரு அவை புலவராக மாறுகின்றார். இந்த இடத்துல சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற வரலாற்று எழுத்தாளரான திரு சு வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய வேள்பாரி என்கின்ற நாவலில் ஒரு சுவையான செய்தியை தருகின்றார்.
அதாவது பாரியை பற்றி சேர சோழ பாண்டிய நாடுகள் முழுவதிலும் பாணர்கள் பறந்து சென்று பாரியை பற்றி அவர்கள் பாடிய செய்தியெல்லாம் உண்மையா என்பதை தன் கண்கூடாக பார்ப்பதற்காக கபிலர் பிரான்மலைக்கு வந்தாராம். அப்படி பரம்பு நாட்டுக்கு வந்த கபிலரை திரும்பி செல்ல விடாமல் பாரி பிடித்து வைத்து கொண்டானாம். கபிலரை போன்ற ஒரு பெரும் புகழ் படைத்த ஒரு புலவர் தன்னுடைய அவை புலவராக இருப்பதனால் தன் புகழ் இன்னும் கூடும் என்று பாரி நம்பினான் என்று அவர் சுவைப்பட எழுதுகின்றார். புறநானூறு பாடல் 107 கபிலர் பாடுகிறார்: பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. பாரி பாரி என்று இந்த புலவர்கள் பாடி திரிகின்றார்களே, பாரி மட்டுமா வாரி வழங்குவதில் வல்லவன்? வானத்திலிருந்து பொழிகின்ற மாரி கூட மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றது என்று கபிலர் மிக நயமாக இந்த பாட்டினை வைக்கின்றார். பாரியின் இந்த பரம்பு நாட்டை இந்த மூவேந்தர்களும் ஏன் கை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் என்கின்ற கேள்வி எழுகின்றது. அவனை ஒரு ஆபத்தாக இவர்கள் யாருமே கருதக்கூடிய வாய்ப்பில்லை. ஏன்னா பாரியை விட சேர சோழ பாண்டியர் மூவருமே மிக அதிகமான படை வலிமை படைத்தவர்கள். பாரியுடைய அந்த இடம் ஒரு செழிப்பான இடமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆங்கிலத்தில் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் என்று சொல்வோம். அதுபோல் அதில் ஏதாவது ஒரு சிறப்பு இருந்ததுன்னா பரம்பு மலைக்கு அந்த சிறப்பும் இல்லை. இன்னும் சில கதைகளில் பார்த்தீங்கன்னா பரம்பு மலை முழுவதும் நவரத்னங்களும் கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த பாறை கற்களும் இருந்தன, அதனால் மூவேந்தர்கள் அதன் மேல் ஒரு கண் வச்சாங்க அப்படின்லாம் கதை சொல்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு தொல்லியல் தடயங்கள் எதுவும் இல்லை. அப்படி இருக்க தங்களுடைய நாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே வெறியோடு இவர்கள் செயல்பட்டதுதான் இந்த பாரியின் பரம்பு மலையை கவர நினைத்ததற்கான காரணமா என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. இப்படி பாரியின் பரம்பு மலையை கவர நினைத்த இந்த மூவேந்தர்கள் குறித்து கபிலர் ஒரு பாடலை வைக்கின்றார். கடந்தடுதானே மூவிரும் கூடி உடன்றனிர் ஆயினும் பரம்பு கொள்ளற்கு அரிதே, அஞ்சாது எதிர்த்து நின்று போரிடும் பெரும் படைகளை ஒன்று திரட்டி நீங்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து போரிட்டால் கூட பரம்பு மலையை வெல்வது மிக அரிது. 300 ஊர்த்தே தன் பரம்பு நல்நாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர், யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீ பாடினர் செலினே. பாரி என்ன செய்கிறானா, அவன்கிட்ட இருந்த 300 ஊர்களையும் அவனிடம் பாடிய பாணர்களுக்கு பரிசிலாக கொடுத்து விட்டானாம். இப்போ அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, அந்த பரம்பு மலையும் நானும் அவனும் தான் அங்கே இருக்கின்றோம், இதை கூட நீங்கள் வெல்ல முடியாது, பாணர்களைப் போல் பாடி வந்தால் பாரியிடம் அவற்றை பரிசாக பெறுகின்ற வாய்ப்பு உண்டு என்று ரொம்ப நையாண்டித்தனமாக கபிலர் இந்த பாட்டை பாடுகின்றார். இப்படி 300 ஊர்களையும் தானமாக வழங்கினான் பாரி என்பது சற்று மிகையாக கூறப்பட்டிருந்தாலும் பாரியுடைய ஒரு தாராள கொடைப்பண்பை எடுத்து கூறுவதாக இந்த வரிகள் நமக்கு காட்டப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா கபிலர் பாடிய இந்த பாடலும் மற்றும் ஒரு 2 பாடல்களும் மகன் மறுத்தல் என்ற துறையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. நம்ம ஏற்கனவே சில முற்பகுதிகளில் மகட்பாட் காஞ்சி என்கின்ற ஒரு துறையின் கீழ் உள்ள பாடல்களை பார்த்திருக்கின்றோம். ஒரு ஊரில் இருக்கின்ற பெண்ணை ஒரு அரசன் திருமணத்திற்காக கேட்க அந்த ஊர் எதிர்க்கின்ற பொழுது அங்கு வைக்கப்படுகின்ற களம் இந்த மகட்பார் காஞ்சி. இது கிட்டத்தட்ட ஒரு 20 புறநானூற்று பாடல்கள் இந்த திணையில் இருக்கின்றன. இந்த திணையில் எப்படி ஒரு ஊர் அந்த பெண்ணை கொடுக்க மறுக்கின்ற போது ஒரு பகையரசன் அந்த ஊரின் மேல் போர் தொடுப்பதையும் அந்த ஊரை சுற்றி முற்றுகை இடுகின்ற களத்தையும் இந்த திணை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இப்போ இந்த மகள் மறுத்தல் அல்லது மகன் மறுத்து மொழிதல் என்கின்ற இந்த துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னனின் மகளை ஒரு அரசன் பெண் கேட்கும் பொழுது அவனுக்கு பெண் கொடுக்க மறுப்பதுதான் இந்த துறை என்பதை பின்னாளில் வந்த புறப்பொருள் வெண்பா மாலை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த பரம்பு மலையை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்று விருப்பப்பட்ட இந்த மூவேந்தர்களும் அதற்காகவே பாரியின் மகளிரை பெண் கேட்டு சென்றார்களோ? இந்த துறையிலே இந்த பாடல்கள் அமைந்திருப்பதால் அப்படி அவர்கள் பெண் கேட்டு வேள்பாரி தன் பெண்களை கொடுக்க மறுத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிகின்றது. இப்படி கொடுக்க மறுத்ததால் தான் இந்த மூவேந்தர்களும் அவமானப்பட்டு பழி தீர்ப்பதற்காக பரம்பு மலையின் மேல் போர் தொடுத்தார்களோ என்று நாம் நினைக்க வேண்டி உள்ளது. இதே மகள் மறுத்தல் துறையில் கபிலர் இன்னொரு புறநானூற்று பாடலை வைக்கின்றார்.
அழிதோதானே பாரியது பரம்பே. நழி கொள் முரசின் மூவிரும் முற்றினும் உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே. மூவேந்தர்களே, நீங்கள் மூவரும் ஒன்று கூடி பெரிய படையை திரட்டி கொண்டு வந்தாலும் இந்த பாரியின் பரம்பு மலையை வெல்லவே முடியாது. பரம்பு நாடு மிக வளமானது. உழவர்கள் உழாமலேயே 4 வித உணவுப் பொருட்களை தரும் சிறப்பு கொண்டது. ஒன்றே சிறியிலே வெதிரின் நெல் விளையும்மே, அது மூங்கிலரிசி. 2 தீஞ்சுளை பலவின் பழமூழ்க்கும்மே, காய்த்து தொங்குகின்ற பலாமரங்கள். 3 கொழுங்கொடி வள்ளிக்கிழங்கு வீழ்க்குமே, கீழே வீழ்ந்து கிடக்கின்ற வள்ளிக்கிழங்குகள். 4 அணிநிற ஓரி பாய்தலின் மீதழிந்து திணியெடுங்குன்றம் தேன் சொரியுமே. இதில் ஓரி என்பது குரங்குக்கான ஒரு சொல். குரங்குகள் பாய்ந்து விழ பெரிய பெரிய தேனடைகள் பிளவுபட்டு கொட்டுகின்ற தேனானது மலையின் கீழே அருவி போல பாய்கின்றதாம். இப்படிப்பட்ட செழிப்பான நாடு பாரியின் பரம்பு. ஆங்கு மரந்தோறும் பிணித்த களிற்றினராயினும் புலந்தோறும் பரப்பிய தேரினராயினும் தாளின் கொள்ளலிர் வாளின் தாரலன். அந்த அடர்ந்த காட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மரத்திற்குமாக ஒரு யானையை நீங்கள் கட்டி வைத்தாலும் அந்த இடமே நிரம்பும் அளவு தேரலை கொண்டு போல் நிப்பாட்டினாலும் பரம்பு மலையை பிடிப்பது மிகவும் அரிது. யான் அறிகுவென் அது கொள்ளும் ஆரே. அந்த பரம்பு மலையை பிடிப்பது எப்படி என்று ஆனால் நான் அறிவேன். சுகிர்புரி நரம்பின் சீறி யாழ் பண்ணி விரை ஓலி கூந்தல் நும் விரலியர் பின்வர ஆடினர் பாடினர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கு ஈயுமே. முறுக்கப்பட்ட நரம்பினை உடைய சிறிய யாழை நீட்டிக்கொண்டு அழகான அடர்ந்த கூந்தலை உடைய உங்கள் விரலியர் பின்னால் ஆடி பாடி வர நீங்கள் அவனிடம் சென்று பாணர்களைப் போல பவ்யமாக இருந்து கேட்டீர்களானால் பாரி அவனையும் அவன் பரம்பு மலையுமே உங்களுக்கு கொடுத்து விடுவான் என்று கபிலர் மிக அழகாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு தாராள குணம் படைத்தவன் வேள்பாரி. இந்த பாரியை ரொம்ப நாட்களாக இந்த மூவேந்தர்களால் போரிட்டு ஜெயிக்க முடியல. அவனுடைய அந்த பரம்பு மலைப்பகுதி என்பது ஏறுவதற்கு கடினமாக பெரும் படைகள் போக முடியாததாக அமைந்தது அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இறுதியில் என்ன ஆகுது? மூவேந்தர்களும் ஒன்று கூடி பரம்பு மலையை சுற்றி முற்றுகை இடுகின்றனர். இந்த முற்றுகையானது பல ஆண்டுகள் நீடித்தது என்கின்ற குறிப்பை ஒரு அகநானூற்று பாடல் நமக்கு தருகின்றது. சற்று பிற்கால புலவரான புகழ்பெற்ற நக்கீரர் பாடிய ஒரு அகநானூற்று பாடலில் தலைவியின் அழகை பாரியின் பரம்பு நாட்டிற்கு ஒப்பாக கூறுகையில் உலகுடன் திரிதரும் பலர்புகழ் நல்லிசை வாய்மொழி கபிலன் சூழ செய் நின்று செழுஞ்செய் நெல்லின் விளைகதிர் கொண்டு தடந்தாள் ஆம்பல் மலரோடு கூட்டி என்று போகின்றது பாட்டு. உள்ளதை உள்ளபடி மொழிகின்ற வாய்மை புலவன் கபிலன் தன்னுடன் இருக்க பரம்பு மலையின் இந்த முற்றுகையினால் பல ஆண்டுகள் கபிலனும் பாரியும் எப்படி வாழ்ந்தார்களாம்? பழக்கப்பட்ட பறவைகள் தூரத்தில் இருக்கின்ற வயல்களிலிருந்து நெல்லை கொண்டு வந்து பரம்பு மலையில் சேர்க்குமாம். அந்த நெல்லை ஆம்பல் பூவுடன் சேர்த்து சமைத்து உண்டு வாழ்ந்தார்கள் என்று நக்கீரர் பாடுகின்றார். யாண்டு பல கழிய வேண்டு வயிர் பிழையா தாளிடுவு கடந்து வாழமர் உலக்கி ஏந்து ஓட்டு யானை வேந்தர் ஓட்டிய கடும்பரி புரவி கைவன் பாரி தீம்பெரும் பைஞ்சுனை பூத்த தேம்கமழ் புதுமலர் நாரும் இவள் நுதலே. இவளுடைய நெற்றி எப்படி இருக்கு தெரியுமா? வேகமாக பறக்கின்ற குதிரைகளை கொண்டு பகைவேந்தர்களை விரட்டி அடித்த பாரியின் பரம்பு மலையில் இருக்கின்ற பூக்களிலிருந்து சொரிகின்ற தேனை போல் மலர்ச்சியாக இருக்கின்றது என்று நக்கீரர் பாடுகின்றார். அப்போ அதில் ஒரு வரி வைக்கின்றார், யாண்டு பல கழிய. இதிலிருந்து அந்த முற்றுகை பல ஆண்டுகளாக இருந்தது என்று நமக்கு தெரிகின்றது. ஆனால் கடைசி வரையிலும் பாரி சரணடையவே இல்லை. பாரி இறந்த பிறகு கையறு நிலை என்கின்ற துறையில் கபிலர் பல பாடல்களை பாடியுள்ளார். ஆனால் இந்த பாடல்களில் இந்த மூவேந்தர் எப்படி இறுதியாக பரம்பு மலையை பிடித்தார்கள் என்பது பற்றியும் பாரி எப்படி இறந்தான் என்பது பற்றியும் சரியான குறிப்புகள் இல்லை. சில அறிஞர்கள் என்ன கருதுறாங்க அப்படின்னா, பாரி இவரிடம் தோற்பதை விட இறப்பது மேல் என்று சொல்லி வாளால் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் என்று சொல்கின்றனர். ஆனால் பாரி இறந்த பிறகு பாரி மகளிர் பாட்டாக நமக்கு ஒரு புறநானூற்று பாடல் காட்டப்படுகின்றது. மிகவும் புகழ்பெற்ற அந்த பாடல், அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றெறி முரசின் வேந்தர்
எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று பாரி மகளிர் பாடுவதாக இந்த பாட்டு நமக்கு காட்டப்படுகின்றது. சென்ற பௌர்ணமியில் எங்கள் தந்தையோடு இந்த பரம்பு மலையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று பௌர்ணமி வந்துவிட்டது. ஆனால் இந்த மலையானது மூவேந்தர்களால் பிடிக்கப்பட்டு விட்டது. எங்கள் தந்தையும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் பாடுவதாக இந்த பாடல். இந்த பாட்டின் நடையை பார்க்கும் பொழுது, இதன் கருத்தழகை பார்க்கும் பொழுது, இதையும் கபிலர் தான் எழுதியிருப்பாரோ என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. பாரி இறந்த பிறகு இந்த பாரி மகளிரை கபிலர் என்ன பண்றார்னா தன்னுடைய பாதுகாப்பின் கீழ் அழைத்து கொள்கின்றார். அடுத்து வரும் பாடல்களில் பார்த்தீங்கன்னா எப்படி கபிலர் இந்த பாரி மகளிரை அழைத்து கொண்டு அவர்களுக்கு சரியான முறையில் திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். புறநானூறு பாடல் 118 பரம்பு மலையை விட்டு கபிலர் பாரி மகளிரை அழைத்து கொண்டு கிளம்புகின்றார். பரம்பு மலையை பார்த்து பாடுகின்றார். அறையும் பொறையும் மணந்ததலைய எந்நாள் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. இந்த மலைப்பகுதிகளில் பாறைகளில் இருக்கின்ற சிறு சிறு கற்களை வைத்து பிறை வடிவிலே குளங்கள் செய்து அதில் மழை நீரை சேமித்து வைக்கின்றார்களாம். அந்த மழை நீரை நம்பிதான் அவர்கள் வாழ்வாதாரம். அப்படிங்கிறப்போ இந்த மன்னன் என்ன செய்வானா, இரவு பகலாக அந்த குளங்களுக்கு பாதுகாவல் வேறு போடுவானாம். பாரி இறந்த நிலையில் இப்படிப்பட்ட இந்த மலையிலிருந்த சிறிய நீர்நிலைகள் உடைந்து கிடக்கின்றன, பாதுகாவலின்றி இருக்கின்றன. பரம்பு மலையே உன்னிலையும் சிறிது காலத்தில் இப்படி ஆகிவிடுமோ என்று கபிலர் புலம்புகிறார். அடுத்தாற்போல் பாரி மகளிரை அழைத்து கொண்டு பரம்பு மலையை விட்டு கிளம்பும் போது கபிலர் பாடுகிறார். மட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்ப்பவும் அட்டு ஆன்று ஆனா கொழுந்துவை ஊன் சோறும் என்று போகிறது பாட்டு. பரம்பு மலையே, முன்பு உன்னிடத்தில் கள் நிறைந்த தாழியின் வாய் திறந்தே கிடக்கும். ஆட்டுக்கிடாவை வெட்டி சமைத்த உணவோடு சோறும் துவையலும் குறையாது வந்தோர்க்கெல்லாம் நீ வாரி வழங்கினாய். என்னையும் உன் நண்பனாக பாவித்தாய். இனியே பாரி மாய்ந்தன கலங்கி கையற்று நீர்வார் கண்ணேம் தொழுது நிற்பழிச்சி சேரும் வாழியோ பெரும்பெயர் பரம்பே கோல் திரள் முன்கை குறுந்தொடி மகளிர் நாரிரும் கூந்தல் கிழவரை படர்ந்தே. பெரும்புகழ் பெற்ற பரம்பு மலையே, இப்போது பாரி இறந்து விட்டதால் கலங்கி கண்ணீரோடு என்ன செய்வது என்று தெரியாமல் நான் குழம்பி நிற்கின்றேன். உன்னை தொழுது வாழ்த்தி அழகிய சிறு வளையல் அணிந்த முன்கைகளை உடைய இந்த பாரி மகளிரை அழைத்து கொண்டு அவர்களின் மனமுள்ள கரிய கூந்தலுக்கு உரியவரை தேடி செல்கின்றேன் என்று கபிலர் பாடுகின்றார். அவர் என்ன பண்றாரு, இந்த பாரி மகளிரை முதல்ல விச்சிமலையை ஆண்ட விச்சிக்கோ என்ற குறுநில மன்னனிடம் அழைத்து செல்கின்றார். விலங்குமணி கொடும்பூன் விச்சிக்கோவே, இவரே பூத்தலை அரா அப்புனைகுடி முல்லை நாத்தழும்பு இருப்ப பாடாது ஆயினும் கரங்கு மணி நெடுந்தேர் கொள்க என கொடுத்த பரந்துவோங்கு சிறப்பின் பாரி மகளிர். இப்போ இந்த இடத்துல தான் முதலாக இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் புகழ்பெற்ற கதை பதியப்படுகின்றது. விச்சிக்கோவே, இவர்கள் யார் தெரியுமா? முல்லை கொடி ஒன்று படருவதற்கு கொழுக்கொம்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்க அது தன்னை குறித்து புகழ்ந்து பாடாது என்று தெரிந்தும் மணிகள் கட்டிய தன்னுடைய பொன்னாலான தேரை நிற்க வைத்து அக்கொடி படர்வதற்கு கொழுக்கொம்பாக கொடுத்தானே வேள்பாரி, அவனுடைய மகளிர் இவர்கள் என்று கபிலர் பாடுகிறார். தொடர்ந்து யானே பரிசிலன் மண்ணும் அந்தணன் நீயே வரிசையில் வணக்கும் வாழ்மேம் படுனன் நினக்கியான் கொடுப்ப கொன்மதி நானோ பாடி பரிசில் பெறும் அந்தணன் நீயோ பகைவருடன் போர் புரிந்து வாழால் வெற்றி கொண்டு சிறப்பவன். இவர்களை மணமகளிராக உனக்கு தருகின்றேன், ஏற்றுக்கொள் என்று கபிலர் பாட விச்சிக்கோ மறுத்துவிடுகின்றான். இந்த பாரி மகளிரை மணந்து கொண்டால் மூவேந்தர்களின் பகைமைக்கு ஆளாகும் என்று விச்சிக்கோ நிச்சயமா நினைச்சிருக்கணும். அப்போ கபிலர் என்ன பண்றாரு, அடுத்தாப்புல இன்னும் புகழ்பெற்ற ஒரு குறுநில மன்னன் இருங்கோவேள், அவனிடம் இந்த பாரி மகளிரை அழைத்து செல்கின்றார். இவர் யார் என்குவை ஆயின் இவரே ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈத்த செல்லா நல்லிசை படுமணி யானை பரம்பின் கோமான் நெடுமா பாரி மகளிர் என்று கூறுகிறார். இங்கேயும் அதே முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த காட்சியை முன்னிறுத்தி பாரியை நெடுமான் பாரி, மிகவும் சிறப்பு படைத்த
அந்த பாரியின் மகளிர் என்று கூறி, யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர், அந்தணன் புலவன் கொண்டு வந்தனனே, ஆண்கடன் உடைமையின் பான்கடன் ஆற்றிய ஒலியிற் கண்ணி புலிகடிமால் யான் தர இவரை கொன்மதி. தழைத்த மாலையை உடைய புலிக்கடி மாலே, நீ ஒரு தலைவனின் கடமையை அறிந்து பாணர்களுக்கு உதவுபவன். வெற்றி பொருந்திய வேலும் பகைவர்கள் அஞ்சும் படையும் அழியாத பெருமையும் உடைய நாட்டுக்கு தலைவன். நான் இவர்களை உனக்கு அழிக்கின்றேன், இவர்களை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சுகிறார். இப்ப இருங்கோவேலும் மறுத்து விடுகின்றான். அப்போ கபிலர் என்ன பண்றாருன்னா, இருங்கோவேலை திட்டி தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி ஒரு பாடலை வைக்கின்றார். அதனாலும் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறப்போ தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, கபிலர் மிகவும் மனம் நொந்து போய் புறநானூற்று பாடல் 236 அதில் பாடுகின்றார். மலைகெழு நாட மாவன் பாரி கலந்த கேண்மைக்கு ஒவ்வாய், நீ ஏற்புலந்தனை யாகுவை புறந்த யாண்டே, பெருந்தகு சிறப்பின் நட்பிற்கு ஒல்லாது ஒருங்கு வரல் விடா அது ஒழிகெனக் கூறி, இணைய யாதலின் நினக்கு மற்றியான் மேயினேன் அண்மையானே, ஆயினும் மலை பொருந்திய நாட்டை உடைய பெரிய வள்ளன் தன்மை கொண்ட மாவன் பாரியே, நீயும் நானும் கூடியிருந்த அந்த நட்பிற்கு பொருத்தமில்லாமல் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். என்னை இத்தனை நாள் ஆதரித்து வந்த நீ இப்போது மட்டும் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாயே, என்மேல் உனக்கு அத்தனை வெறுப்பா என்று கபிலர் கேட்கின்றார். தொடர்ந்து, இம்மை போல காட்டி உம்மை இடையில் காட்சி நின்னோடு உடன் உறைவு ஆக்குக உயர்ந்த பாலே, இப்பிறவி போல் மறுபிறவியிலும் நாம் சேர்ந்தே இருப்பதற்கு நல்வினை எனக்கு வழி செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளல் பாரி குறித்த வரலாற்றில் பல திரிபுகள் நமக்கு காட்டப்படுகின்றன. இப்போ இந்த புறநானூற்று பாடல்களை பின்னால் தொகுத்த தொகுப்பாசிரியர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்படி இந்த புறநானூற்று பாடலை வழங்கிய கபிலர் அதற்கப்புறம் பாரி மகளிரை அந்தணர்களிடம் ஒப்படைத்து விட்டோ அல்லது 2 அந்தணர்களுக்கே திருமணம் முடித்து விட்டோ வடக்கிருந்து உயிர் விட்டதாக எழுதி வைத்துள்ளனர். இப்படி வடக்கிருந்து கபிலர் உயிர் விட்டார் என்று அவர்களுக்கு எங்கிருந்து ஒரு தரவு கிடைத்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சங்ககால புலவர்களில் மிகவும் புகழ் பெற்றவராகிய இந்த கபிலரை குறித்து அவருடைய சமகாலத்து புலவராகிய மாரோக்கத்து நப்பசலையார் முதல் பின்னால் வந்த பல சங்க புலவர்களும் அவர் மேல் பாடல்களை பாடியுள்ளனர். கபிலர் வடக்கிருந்து உயிர் விட்டிருந்தார்னா அது குறித்த செய்தியை எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த சங்க பாடல்களை நமக்கு பதிந்து காட்டியிருக்க வேண்டும். அப்படி எங்கும் அது காட்டப்படவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழ நாட்டிலே ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு ஒன்றில்தான் கபிலர் உயிர் விட்டதாக ஒரு செய்தி முதலில் நமக்கு காட்டப்படுகின்றது. திருக்கோவிலூர் தாலுகாவில் தென்பெண்ணை நதியில் இருக்கின்ற ஒரு ஊர் கள்ளக்குறிச்சி. அங்க ஒரு வீரட்டானேஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கல்வெட்டு நமக்கு என்ன செய்தி தருது அப்படின்னா, ராஜராஜ சோழனின் தாயார் வானமாதேவி மலையமான் பரம்பரையை சார்ந்தவர் என்றும், இந்த வீரட்டானேஸ்வரர் கோயில் அவர்களுடைய குலதெய்வம் என்றும் ஒரு செய்தி காட்டப்படுகின்றது. நமக்கு ஏற்கனவே மலையமான் திருமுடிக்காரி எப்படி இந்த திருக்கோவிலூர் பகுதியிலிருந்து ஆட்சி செய்தான் என்பது குறித்து பார்த்திருக்கின்றோம். அப்படிங்கிறப்போ அடுத்தாப்புல ஒரு செய்தி என்ன காட்டப்படுகிறது என்றால், கபிலர் பாரி மகளிரை இங்கு அழைத்து இந்த மலையமான் பரம்பரையில் வந்த ஒரு மன்னனுக்கு அவர்களை திருமணம் செய்து முடித்து பிறகு அங்கேயே அவர் உயிரை விட்டாராம். அதுவும் எப்படி உயிரை விட்டாராம், ஒரு தீ வளர்க்க சொல்லி அதற்குள் பாய்ந்து உயிர் விட்டதாக இந்த கல்வெட்டு செய்தி குறிக்கின்றது. அது மட்டுமல்ல, கபிலர் இறந்த இடத்திற்கு பெயர் கபிலக்கல் என்று வேறு ஒரு செய்தி இருக்கிறது. இப்படி இந்த மிடிவல் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வரலாற்றுக்கு இழைத்த ஒரு கொடுமை என்னன்னா, இப்படி மன்னர்களை பற்றியும் இந்த வள்ளல்களை பற்றியும் ஏற்படுத்தப்பட்ட கதைகளை கல்வெட்டுகளிலும் செப்பு சாசனங்களிலும் பதிந்தனர். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவையெல்லாம் உண்மையான தரவுகள் என்று பின்னால் வந்த அறிஞர்களால் நம்பப்பட்டது. இப்போ இந்த வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு சற்று அருகில் ஒரு சின்ன குன்று, அந்த குன்றின் மேல் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. தொல்லியல் துறையிலிருந்து அந்த சிவன் கோயிலின் காலம் ஒரு 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டு என்று காலக்கணிப்பு செய்து கொடுத்திருக்கின்றனர்.
இந்த குன்றுக்கு ஆதி காலத்தில் இடைச்சி குன்று என்று பெயர். இப்போ நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீரட்டானேஸ்வரர் கோயில் கல்வெட்டு செய்தியை வைத்து இந்த சிவன் கோயில் அமைந்த இந்த இடைச்சி குன்றின் பெயர் கபிலர் குன்று என்று மாற்றப்படுகிறது. இப்போ இன்றளவிலும் இது கபிலர் குன்று என்றே வழங்கி வருகிறது. இந்த குன்றின் மேலிருந்து தான் கபிலர் வடக்கிருந்து உயிர் விட்டார் என்று பேசப்பட்டு வருகிறது. இந்த கபிலர் குன்று இன்று தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் வேறு இருக்கிறது. ஆனால் இடைச்சி குன்று என்று பெயர் பெற்ற இந்த குன்று எப்போ கபிலர் குன்று என்று பெயர் மாற்றியது, யாரால் பெயர் மாற்றப்பட்டது என்பதற்கெல்லாம் நமக்கு இங்கே ஆதாரம் இல்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா, புறநானூற்று 17 பாடல்களில் பாரியையும் பரம்பு மலையும் பாடிய கபிலர் எங்கேயுமே பாரி மகளிரின் பெயர் குறித்து ஒரு பதிவையும் செய்யவில்லை. ஆனால் நமக்கு இன்னைக்கு தெரியும், பாரி மகளிரின் பெயர் அங்கவை சங்கவை. அப்போ இந்த பெயர்களும் முதலாக எங்கு வருகிறது என்றால் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டில் வருகின்ற தனிப்பாடல் திரட்டுகள். இதில் தான் அங்கவை சங்கவை என்கின்ற பெயர் வருகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்ணை நதி புராணம் என்ற ஒரு நூல், அதில் இந்த கதைக்குள் புகழ்பெற்ற சங்ககால புலவர் ஔவையார் உள்ளே கொண்டு வரப்படுகின்றார். ஒரு நாள் கொட்டுகின்ற மலையில் ஔவையார் சென்று கொண்டிருந்ததாகவும், அவரை அழைத்து இந்த அங்கவை சங்கவை இவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஒரு நீல பட்டாடையை கொடுக்கின்றார்களாம். அந்த நீல பட்டாடையின் தரத்தை கண்டு வியந்த ஔவையார் நீங்கள் யார் என்று வினவ, அவர்கள் நாங்கள் பாரி மகளிர் என்று சொன்னதாகவும், ஔவையார் அவர்களை அழைத்து கொண்டு சென்று இந்த திருக்கோவிலூரில் மலையமான் பரம்பரையில் வந்த தெய்வீகன் என்பவனுக்கு மனம் முடித்ததாகவும் கதை தொடர்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சதகம் என்கின்ற ஒரு நூலில் இந்த திருமணத்திற்கு திருமண ஓலையை சாட்சாத் விநாயகரே எழுதினார் என்றும், அப்படி எழுதப்பட்ட அந்த திருமண ஓலையை சேர சோழ பாண்டியர் மூவருக்கும் அனுப்பிச்சு அவங்கள இந்த திருமணத்திற்கு அழைத்தார்களாம். இப்படியெல்லாம் பாரியை பற்றியும் பாரி மகளிரை பற்றியும் பல கதைகள் நாளடைவில் ஏற்பட்டன. ஆனால் வரலாறு நமக்கு காமிக்கிற உண்மை என்னன்னா, மிகப்பெரிய வள்ளன்மை தன்மை படைத்த ஒரு மிக பெரும் வீரனாக விளங்கியவன் வேள்பாரி. அவன் சேர சோழ பாண்டியராகிய இந்த மூவேந்தரின் பொறாமைக்கும் பேராசைக்கும் பலியானான். அடுத்தாப்புல வரலாறு நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, இந்த பேராசையால் மூவேந்தர் மூவருமே தொடர்ந்து வந்த காலங்களில் வலி இழந்து போயினர். நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் மற்றும் ஒரு சிறந்த குறுநில மன்னனை குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.